ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ரோஜா செடியில் வந்து ஒரு 100க்கும் மேலே பூ பூக்க வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு உரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உரத்தை வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணலாம். அதை எப்படி ரெடி பண்ணணும், அதை எப்படி கொடுக்கணும், ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் லிக்விட் ஃபார்மெட்டில் ஒரு உரம் கொடுக்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்து எந்த மாதிரி வந்து செடிக்கு வந்து ரியாக்ட் ஆகி இந்த மாதிரி நான் சொன்ன வந்து அந்த 100க்கும் மேலே வந்து பூ பூக்க வைக்க முடியும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் வந்து இதோட அளவு ரேஷியோலாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கொஞ்சம் அதிகமானாலும் செடி வந்து கருக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்க்குற செடியில் எத்தனை பூ இருக்குன்ட்டு நான் லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணுவேன். அதுவுமே இப்போ ஒரு 2-3 டிப்ஸ் இதில் வந்து அடிஷ்னலாக வந்து ஆட் ஆகிட்டே வரும். இந்த உரம் இல்லாமல் இதை வந்து இந்த உரத்தை கொடுத்துட்டு எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த உரம் மட்டும் கொடுத்தா கூட இந்த மாதிரி க்ரோத் வராது. அதுக்கு வந்து ப்ராப்பரான அந்த நான் சொல்கிற மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரிசல்ட் ஒரு செடியில் வந்து ஒரு 100க்கும் மேலேயும் அந்த பூ வந்து எடுக்க முடியும். அந்த கலர்னஸ் மாறாமல், அந்த சைஸ் மாறாமலையும் நீங்கள் கார்டன்லேருந்து வாங்கிட்டு வர பார்த்து எந்த கலரில் எந்த சைஸில் பூ இருந்துச்சோ அந்த சைஸுக்கு நம்ம மறுபடியும் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இந்த பூவோட சைஸும் ப்ளஸ் வந்து கலரும், ஒரு செடியில் எத்தனை மொக்கு இருக்குது, அடிஷ்னலாக வந்து பூ பூத்துக்கிட்டே இருக்கும். இந்த பூ நீங்கள் கட் பண்ணி எடுக்க பார்த்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மட்டும் வந்து மறுபடியும் வந்து ஒரு 2 நாளில் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிடும். போன வீடியோவில் பார்த்தோன்னா ஓரளவுக்கு அந்த மண்ணை பற்றி, மண் கலவையை பற்றி கவர் பண்ணியிருப்பேன். அதோட ஒரு பெஸ்ட்டான ஒரு உரத்தையும் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அதே இதுக்கு, அதாவது டிஏபிக்கு நீங்கள் கார்டனில் வந்து யூஸ் பண்ணுறது வந்து இந்த ரோஸ் செடிக்கெலாம் வந்து டிஏபி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அதை விட அதிகமாகவே இது ரிசல்ட் தரும்னு வச்சுங்களேன். இந்த உரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெடி பண்ணி கொடுத்தாலே போதும். செடியோட குரோத் நல்லாவே இருக்கும். வேறு எதுவும் அடிஷ்னலாக வந்து உரம் வந்து ரெடி பண்ணி கொடுக்க தேவையில்லை. இது வந்து ஒன்ஸ் வந்து அந்த லிக்விட் ஃபார்மெட் உரம் வந்து ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும். அது என்ன உரம்னு சொல்கிறேன். இந்த பவுட்ரு ஃபார்மெட் வந்து அதை மட்டும்தான் அப்பப்போ அந்த மாதத்துக்கு ஒரு வாட்டி அதை மட்டும்தான் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ரெடி பண்ணிங்கன்னா உங்கள் செடியுமே தினமுமே அந்த மாதிரி வந்து பூ இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த உரத்தை பார்த்திங்கன்னா ஒரு 7 செடி கொடுக்க போகிறோம். அதாவது நம்ம அடிஷ்னலாக வந்து உரம் அடுத்தடுத்த உரம் வந்து வீடியோ அப்டேட் பண்ணுறதுனால பார்ட்டாக ஒரு சில செடிக்கு மட்டும் கொடுத்துட்டு அந்த செடிக்கான டைமிங் கொடுத்துட்டு அதை ரிசல்ட்டுமே அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். அதே போல் தான் இந்த வீடியோவிலுமே போன வீடியோவுக்கு உரத்தும் கொடுத்த செடியை விட்டுட்டு இப்போ மீதி இருக்கிற செடிக்கு மட்டும் உரம் கொடுக்க போகிறது. அதுலேயும் வந்து செலக்டிவாக ஒரு 7 செடி மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கோம். அந்த 7 செடி வந்து உரம் கொடுத்துட்டு எந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணால் மட்டும் இந்த மாதிரி க்ரோத் வரும்ன்றதை தான் காட்ட போகிறோம். அதே போல் இன்றைக்கி உரம் கொடுத்துட்டு நாளைக்கே ரிசல்ட் வரும்னு கேட்டிங்கன்னா வராது. அது இந்த உரம் இல்லை, நீங்கள் வந்து கெமிக்கல் உரமே யூஸ் பண்ணாலுமே உடனே வந்து ரிசல்ட் வராது. மினிமம் வந்து ஒரு 7லேருந்து 10 நாள் வரைக்கும் எடுத்துக்கும். அதே போல் தான் அந்த உரம் கொடுக்குறோன்னா அந்த செடிக்கான டைமும் நம்ம கொடுக்கணும். அந்த உரம் வந்து ரியாக்ட் ஆகி அந்த செடிக்கு வந்து ரிசல்ட் வரதுக்கு. அதனால தான் நம்ம வந்து ஒரு சில செடி மட்டும் ஒரு உரத்துக்கு ஒரு சில செடி மட்டும் எடுத்துக்கிறோம். எல்லா செடிக்குமே எல்லா உரமும் கொடுத்துருந்தா அந்த கொடுக்குற உரமே வேஸ்ட்டு தான். ஒரு சில செடி வந்து நீங்கள் அடிக்கடி உரம் கொடுக்க பார்த்து செடியை வந்து சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த செடிலாம் பார்த்தீங்கன்னா பூவோட வெயிட்டில் வந்து அந்த கிளையை வந்து கீழே சாய்ச்சிட்டு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி எல்லா சைட்லேயும் வந்து முக்கு வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு 7 செடியை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஏன்னா இதுக்கு தான் இப்போ பூவை கட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த உரத்தை கொடுத்துட்டு பூவை கட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணணுன்றதை பற்றி சொல்கிறதுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பூ இருக்கிற செடி எல்லாம் தான் இப்போ தான் அந்த உரத்தை வந்து கொடுக்க போகிறோம். மீதி எல்லா செடிக்குமே நம்ம போன வாட்டி கொடுத்த உரத்தோட ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அதை மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? கொஞ்சம் கேப் இருக்கும் இனிமேட்டு வீடியோவும். ஏன்னா அந்த ரிசல்ட் வீடியோவும் சேர்த்து அப்டேட் பண்ணுறதுனால கொஞ்சம் கேப் விட்டு தான் அப்டேட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உரத்தை வந்து செலக்டிவாக எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த உரம் வந்து ரியாக்ட் ஆகி அதோட ரிசல்ட் வர டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து 2வது டிப்ஸோ உரமோ அதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு உரம் கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு உரம் கொடுத்தீங்கன்னா அந்த செடி வந்து சாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எப்பயுமே சொல்கிறது என்னென்னா, எந்த உரமாக இருந்தாலும் கொடுக்குறீங்கன்னா அதுக்கான டைம் கொடுத்துருங்க. இதுக்கு நம்ம எடுத்துக்கிற பொருள்னு பார்த்தா அந்த வேர்க்கடலை தான். அதாவது மல்லாட்டை, நிலக்கடலை அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, இதுதான். இது வந்து யூஸ் பண்ண முடியாத பட்சத்தில், இந்த மாதிரி வந்து வீணாக போகிற பட்சத்தில் வந்து நம்ம எப்படி அதை செடிக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். இதில் வந்து ஒரு சிலது வந்து இந்த பூச்சி அரிச்சு போயிருக்குது, மீதி ஒரு சிலது மட்டும் நல்லா இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதனால் வந்து எல்லாத்தையுமே இதை வந்து செடிக்கு யூஸ் பண்ணிடலான்ட்டு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இதுக்கு ஆல்ட்ரேஷனாக யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கடலை புண்ணாக்கு இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பேன். அதை ஊற வச்சு கொடுக்குற மாதிரி அந்த வீடியோ பார்க்குறதுனாலும் பாருங்கள், நான் கீழே லிங்க்கு தரேன். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகேங்களா? இதை மட்டும் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா செடியில் வந்து பூச்சி வர ஆரம்பிச்சிடும். பூச்சி வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரே மாதத்தில் வந்து செடி வந்து சாக ஆரம்பிச்சிடும். இது கூடயும் அடிஷ்னலாக உரம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிக்விட் கொடுக்கணும். ஓகேங்களா? இது எல்லாம் கொடுத்தா தான் இந்த உரம் ரியாக்ட் செடி வரத்துக்குள்ளே
இதனால் வந்து பூச்சி செடிக்கு வந்துடக்கூடாது. ஓகேங்களா? அதனால் வந்து வேப்பம் புண்ணாக்கு இதில் கண்டிப்பாக வந்து மெயினாக வந்து வேப்பம் புண்ணாக்கு வச்சே ஆகணும். ஏன்னா இந்த கடலைன்றது வந்து கண்டிப்பாக வந்து புழு வர ஆரம்பிக்கும், பூச்சி வர ஆரம்பிக்கும், எறும்புமே வர ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனால் மோஸ்ட்லி வந்து இது இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கும் இல்லை, நீங்கள் வந்து இதை வந்து புண்ணாக்காய் எடுத்திங்கனாலுமே அதுக்குமே நீங்கள் வந்து வேப்பம் புண்ணாக்கு யூஸ் பண்ணி தான் வைக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேர்பூச்சி வர்றது வந்து வாய்ப்பு இருக்குது. அதே போல் போன வீடியோவில் வந்து மண்கலவை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து மண்கலவையில் மண்ணோட மெயின்டெனன்ஸ் செடிக்கு வந்து எப்படி வச்சுருக்கணுன்றது வந்து இதில் பார்த்தா தெரியும். ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி அந்த பாசி பிடிச்ச மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தாலோ, இந்த மாதிரி செடி அந்த மண்ணை வந்து கிண்டி விடாத இருந்தாலோ, இல்லைனா மழை காலத்தில் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து படிய ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து செடியை வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பாசம் பிடிக்கிற அளவுக்கு விட்டுறாதீங்க. அடிக்கடி பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் அந்த மண்ணை வந்து கிளறி விட்டிங்கன்னா தான் புது வேர் வந்து வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு வந்து நல்லா கிளறி விட்டு வச்சுருங்க. இப்போ அந்த உரம் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செடியை சுற்றி லைட்டாக ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு வச்சுங்க மண்ணில். போட்டுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் செடியோட சைஸை பொறுத்து. இப்போ இந்த செடி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு. ரொம்ப சின்ன செடியாக இருந்தால் 1 ஸ்பூனே போதும். நீங்கள் வந்து அப்படியே சுற்றி அதை வந்து தூவி விட்டுட்டு கண்டிப்பாக வந்து மண்ணை வந்து மூடி விட்டுருங்க. நாம் லிக்விட் அதுக்கு அடுத்தது மேலே கொடுத்துக்கலாம். மண்ணை மூடி விட்டிங்கன்னா தான் சப்போஸ் எறும்பு வந்து வராத இருக்கும். எறும்பு மேக்ஸிமம் வந்து நம்ம வேப்ப முன்னா கலக்கிறதுனாலையும் அடிஷ்னலாக வந்து அந்த லிக்விடு கொடுக்குறதுனாலையும் வராது. இருந்தாலுமே நம்ம அந்த மண்ணை வந்து மூடி வைக்க பார்த்து அடுத்தடுத்து நம்ம தண்ணி அதுக்கு கொடுக்க பார்த்து அந்த உரம் வந்து ஈஸியாக வந்து செடிக்கு வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த கடலை புண்ணாக்கை வச்சு ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருப்பேன். அதோட ரிசல்ட்டுமே நல்லாயிருக்கும். நீங்கள் கடலை புண்ணாக்காவே கிடைக்குதுன்னா கண்டிப்பாக வந்து புண்ணாக்காவே யூஸ் பண்ணிங்க. இது வந்து ஆல்ட்ரேஷனாக வந்து சப்போஸ் வீணாகுது, அந்த கடலை வந்து வீணாகுதுன்னா அப்போ மட்டும் இந்த உரத்தை வந்து கொடுத்துக்கலாம். இல்லைன்னா கடலை புண்ணாக்கே பெஸ்ட்டு தான். ரெண்டுமே ஒரே சில ரிசல்ட்டு தான் தரும். அதனால் வந்து இது தனியாக கடலை புண்ணாக்கு தனியாக அடுத்தடுத்து கொடுக்க ஆரம்பிக்காதீங்க. ஓகேங்களா? ரெண்டுமே ஒன்று தான். கடலை புண்ணாக்கு இல்லைன்னா சப்போஸ் இந்த மாதிரி கடலை வீணாகுதுன்னா அப்போ மட்டும் செடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த லிக்விடும் அதே மாதிரி தான். நம்ம வந்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதை வந்து 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஸ்ப்ரே பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். அதாவது ரோஸ் செடிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து காய்கறி செடி எல்லா செடிக்குமே ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லை இதே நம்ம பவுட்ரு ஃபார்மெட்டை வந்து நல்லா வந்து ஒரு 3 நாளைக்கு ஊற வச்சு புளிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து லிக்விடாகவும் கொடுக்கலாம். இப்போ ஏன் அதை கொடுக்குறது இல்லைன்னா மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது எப்போ மழை வரும்னே தெரியல. அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பவுட்ரு ஃபார்மெட் மழை காலத்தில் கொடுக்க பார்த்து நீங்கள் சப்போஸ் மழை காலத்தில் செடிக்கு தண்ணியாக ஊற்றினாலுமே இந்த மாதிரி பவுட்ரு ஃபார்மெட்டில் கொடுக்க பார்த்து அந்த உரம் வந்து மழை பெய்ய பார்த்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே இறங்கிட்டே இருக்கும். செடியோட க்ரோத்துமே உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து மழை காலத்தில் வந்து பவுட்ரு ஃபார்மெட்டில் எந்தெந்த உரம் யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம வந்து 2 உரமே கொடுத்து போகிறோம். ஏன்னா ஒரு 2 நாள் பக்கம் வெயில் நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது எப்போ மழை வரும்னே தெரியலைன்றதுனால 2 உரமே சேர்த்து கொடுத்துருவோம். இதுதான் அந்த லிக்விடு. இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மேலே வந்து இந்த வாழைப்பழத்தோல் ஊற வச்ச தண்ணி வந்து அந்த லிக்விடு அது. அதுக்கு அடுத்தது இருக்குது பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறது மீன் அமிலம் சொல்லுவோம் பார்த்திங்களா. இதுதான் வந்து அளவு வந்து ரொம்ப முக்கியம். ஒரு 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு 2 to 3 ml போதும். செடியோட சைஸை பொறுத்து. செடி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 3 ml போதும். செடி சின்னதாக இருக்கிற பட்சத்தில் ஒரு 2 ml கீழே எடுத்துங்க 1 லிட்டர் தண்ணிக்கு. நம்ம இது எல்லா லிக்விடுமே தனித்தனியாகவும் கொடுக்கலாம். இது ஏன் இப்போ ஒன்றா கொடுக்குறோன்னா வெய்ய காலம் இல்லை, இது மழை காலம். அதனால் வந்து அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி உரத்தை வந்து கொடுத்துடணும். இந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லாக இருக்கிறது வந்து மீன் அமிலம் தான். ஆனால் அது மீன் அமிலன்றது அந்த கம்மியான அளவு தான். இந்த 2 லிட்டர் தண்ணி அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 6 to 7 ml எடுத்திருக்கேன். அந்த அடியில் தங்கியிருக்கு பார்த்தீங்களா, அதுதான். மீதி வந்து தண்ணி ஊற்றினோடனே உங்களுக்கு இந்த அளவு கலர் மாறிடும். இது வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ரிசல்ட் தரும் இந்த மீன் அமிலன்றது. நீங்கள் ரோஸ் செடிக்கு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை எந்த செடிக்கு யூஸ் பண்ணாலுமே மீன் அமிலம் வந்து ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டை தரும். இதுக்குமே நம்ம வந்து மீன் அமிலம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ட்ரேஷனாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது தேவைன்னா அதையுமே வாட்ச் பண்ணுங்கள். அதேமாதிரி கீழே லிங்க் தரேன். இந்த மாதிரி நல்லா வந்து தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து டேரெக்டாக அப்படியே செடிக்கு ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வந்து அந்த 2 லிட்டர் தண்ணி அளவுக்கு மேலே வந்து ஊற்றி டைலூட் பண்ணிக்கணும். இது வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறது இல்லை இப்போ. அதனால் வந்து இதுக்கு வந்து வடிகட்ட தேவையில்லை. இப்போ ஏன் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, இதை ஸ்ப்ரே பண்ணணும்னா எப்போ ஸ்ப்ரே பண்ணணும் அதையுமே சொல்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்குமே அளவு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் ஊற்றிங்க. இந்த மாதிரி பெரிய செடிக்கு ஒரு 2 கிளாஸ் அளவு மட்டுமே போதும். ஓகேங்களா? அதுவும் மண்ணோட ஈரத்தை பார்த்து ஊற்றுங்க. ரொம்ப சின்ன செடி இப்போ தான் வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு மாதம் தான் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு கிளாஸ் அளவே போதும். மண் ஈரம் நல்லா காய விட்டு ஒரு 2 நாள் பக்கம் காய விட்டு நான் மண்ணோட பதம் வந்து காட்டியிருப்பேன். ஓகேங்களா? அந்த மாதிரி காய விட்டு நல்லா அதுக்கப்புறம் வந்து ஊற்ற ஆரம்பிங்க.
ஊற்ற ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு வாரத்திலே வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். அதே போல் இதில் நோட் பண்ண வேண்டியது வந்து 2 விஷயம். இந்த லிக்விடோட ரேஷியோ அளவு ப்ளஸ் வந்து அந்த நம்ம கடலை கூட கலக்கிற அந்த வேப்பம் புண்ணாக்கு, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நான் சொல்ல போகிற அந்த மெயின்டெனன்ஸ், இது 3 இருந்தாலே போதும் உங்களுக்கு இந்த உரத்தை யூஸ் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து செடியில் வந்து எடுக்க முடியும். நான் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக வந்து எல்லா செடிக்குமே வந்து மீன் அமிலம் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த டைம் வந்து ஒரு மாதம் பக்கம் நான் எதுவுமே ஸ்ப்ரே பண்ணலை. இந்த உரம் கொடுத்ததுனால அந்த டைம் வந்து அதனால தான் கொடுத்துட்டு இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் இதோட அடுத்த மாதம் அந்த உரம் கொடுக்குற வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதம் கொடுத்து அதோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பூ வந்து வச்சுருக்குன்ட்டு. அதனால் மீன் அமிலம் மட்டுமே யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். அது வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இது மாதிரி லிக்விடாகவும் கீழே மண்ணுக்கு வந்து கொடுக்கலாம். அது எப்படின்ட்டு அடுத்து ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்தோன்னா அதோட பெஸ்ட்டு உரம்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம எல்லா உரமும் கலந்தே கொடுக்குறோம் இந்த செடிக்கு. அதாவது மீன் அமிலம், வாழைப்பழத்தோட அந்த கரைசல் ப்ளஸ் வந்து இந்த வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, கடலை அரைச்சி கொடுக்கறது. நீங்கள் கடலை புண்ணாக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து உரத்தை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து வந்து லாஸ்ட்டாக சொல்கிற டிப்ஸுக்கு போவோம். அந்த டிப்ஸ் வந்து பூவை கட் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து எல்லா வீடியோவிலும் சொல்கிறது தான். நீங்கள் வந்து இதில் வந்து அடிஷ்னலாக இன்னொரு பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த லிக்விட் கொடுக்க பார்த்து பூவோட கொடுக்க பார்த்து என்ன ரியாக்ட் ஆகும், ப்ளஸ் வந்து பூவை கட் பண்ணால் என்ன ரிசல்ட் வரும், அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதையுமே. ஓகேங்களா? இந்த லிக்விட் நம்ம வந்து மீன் அமிலம் மட்டும் பூவோட வச்சு பூவில் ஸ்ப்ரே பண்ண பார்த்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பூ வந்து கருக ஆரம்பிச்சிடும். அது வந்து நான் வந்து போன மாதமே அந்த மாதிரி பூ மேலே அடித்ததுனால பூ வந்து கருகி இருக்குது. ஓகேங்களா? அதனால் சப்போஸ் மீன் அமிலம் மட்டும் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரினா பூ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுக்கிறதுமே ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டு கிளையோடு கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நான் காட்டுறேன். அந்த மாதிரி கட் பண்ணிட்டு எடுக்க பார்த்து உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து கீழே இருந்து ஒரு 2-3 நாள்லேயே வந்து துளிர் வர ஆரம்பிச்சிடும். ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து ஒரு பூவில் வந்து பூ கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த சைட்லேருந்து துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பூவை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுக்க பார்த்தா அந்த கேப்பு, அந்த 2 இன்ச்சு அளவுக்கு கேப்பு விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு. அப்போ தான் வந்து துளிர் வர்றது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த செடியில் தான் வந்து அடியில் வந்து துளிரே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டே வீடியோவில் சொன்ன மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 100க்கும் மேலே வந்து பூ எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதோட காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பூவை பறிக்க பார்த்தே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து வாரத்துக்கு 2 டைம் பறித்தாலே உங்களுக்கு எவ்வளோ பூ வரும்னு தெரியும். இதே பார்த்திங்கன்னா நான் அந்த உரம் கொடுத்துட்டு அப்போ பறிக்கிறது மட்டும்தான் இருப்பேன். வாரத்துக்கு அந்த மாதிரி ஒரு 2 டைம் பறிச்சிங்கனாலே இதுவே கிட்டத்தட்ட ஒரு 30 பூக்கு மேலே இந்த டைம் பறிச்சிருப்பேன். அப்படின்னா மாதத்துக்கு வந்து ஒரு 8 டைமுக்கு மேலே. ஓகேங்களா? அதுக்கு மேலே தான் இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணலை. அதாவது வீடியோ அப்டேட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுற உரமோட சரி, அந்த உரத்தை தவிர வேறு எந்த ஒரு உரமும் கொடுக்கல. அதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் வரும். அதாவது கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் அந்த ரிசல்ட்டை கொண்டு வரணும் இல்லை, நம்ம ஆர்கானிக்காகவும் யூஸ் பண்ணி இந்த ரிசல்ட்டை கொண்டு வரலாம். இப்போ இந்த பூவெலாம் பார்க்க பார்த்தே உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து ஒரு பிரைட்டான ஒரு கலரில் இருக்கும். இல்லை, நம்ம வந்து கார்டன்லேருந்து எந்த மாதிரி செடி வாங்கிட்டு வரோமோ அதே மாதிரி கலரில் வந்து இப்போ பூ வந்து இருக்கும். எல்லா செடியுமே வந்து பூவோட கலரும் சரி, சைஸும் சரி, நல்லாவே ஒரே சைஸ்லேயே இருக்கும். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.